இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். என் மீது இரக்கம் தருபவரே, தினம் தினம் என்னை காப்பவரே, தினம் தினம் என்னை காப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, இன்று இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு உயிர்ப்பின் காலத்தின் 2வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த புனித நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக கூடுகின்ற வேளையில் திரு அவையின் பாரம்பரியத்தின்படி இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று திரு அவை நமக்கு அறிமுகம் செய்கிறது. அதாவது கடவுளை முகம் கொடுத்து புரிந்து கொள்ளுகின்ற மனித திறனை கடவுள் அங்கீகாரம் செய்கிறார். ஆகவே முகமற்ற அந்த கடவுளுக்கு இயேசுவிதான் முகம் பிறந்தது. அதற்கு பிறகு இந்த இயேசுவின் முகம்தான் கடவுளுடைய முகம் என்று மனிதம் புரிந்து கொள்கிறது. அதையும் கடவுள் அனுமதிக்கிறார். அவை இந்த இரக்கம் என்பது மனித முகத்திலே நாம் அனுபவிக்கின்ற ஒன்று. அதை பின்னோக்கி சென்றுதான் கடவுளை இரக்கம் நிறைந்தவராக, முழுமையான இரக்கம் நிறைந்தவராக கண்டு அதனை அவருடைய முகத்திலே காண்கின்ற அந்த பேச்சினை திரு அவை என்று நமக்கு அழைக்கிறது. ஆகவே இது திருப்பலி நாம் தகுதியுடன் பங்கேற்க நம்முடைய குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். நாம் அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எங்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இந்த அழகிய அருட்சாதனத்தை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியால் நாங்கள் புது பிறப்படைந்துள்ளதையும் இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியால் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசித்தோம். அதிகாரம் 2 இறை வசனங்கள்
திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலுமாய் உறுதியாய் கிடைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் விலகியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேர்வகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியால் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயுதமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லும் நாம் ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்திலே கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து நின்று, உங்களுக்கு அமைதி குறித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடையே காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி குறித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு அங்கு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டார் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். அவர்கள் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி குறித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். மேலும் பல அருள் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைவனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றன. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரர்களே, இயேசுவினுடைய உயிர்ப்பின் காலத்தில் 2வது ஞாயிறிலே இருக்கின்ற நமக்கு அவருடைய உயிர்ப்பின் நிகழ்வுக்கு பிறகு நடைபெற்ற செய்திகள் கால வரையறைப்படி நமக்கு வரிசைப்படுத்தப்படுகிறது. அவை இன்று கேட்ட இந்த 3 இறைவாக்கு பதிவுகளில் நாம் முதலாக வைக்க வேண்டியது கடைசியாக நான் வாசித்த யோவான் நற்செய்தியாளரின் குறிப்புதான். அதுவும் இன்று வாசிக்கப்பட்ட அந்த பகுதி என்பது யோவான் நற்செய்தியினுடைய கடைசி பகுதி. நற்செய்தி அதோடு முடிகிறது. யோவான் பல இடங்களிலே அவரே தன்னை பற்றி குறிப்பிட்டுக் கொண்டது இயேசுவினால் நெருங்கி சிறப்பான முறையிலே அன்பு செய்யப்பட்ட சீடர் அவர்தான். அடுத்த நிலைப்பாட்டிலே அவர் முழுமையாக அனைத்தையும் எழுதவில்லை என்பதையும் தன்னுடைய நற்செய்தியிலே வலியுறுத்துவதை நாம் கேட்கிறோம். குறிப்பாக இன்று நாம் கேட்ட இந்த நற்செய்தி தொகுப்பின் இறுதி பகுதியில் அவர் சொல்ல வருகின்ற செய்தி என்பது இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு இயேசுவே
தன்னை பற்றி அடையாளங்களை காண்பித்து இந்த நற்செய்தி தொகுப்பில் இடம்பெறாத செயல்கள் பல உண்டு என்பதை யோவான் தன்னுடைய புரிதலிலே நமக்கு பதிவு செய்கிறார். அது மட்டுமன்று, இப்படி இந்த பதிவு செய்கின்ற அந்த இறுதி வாக்கியங்களுக்கு முன் இதற்கு காரணத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவில் யோவான் பதிவு செய்வார். அதாவது இயேசுவினுடைய இந்த உயிர்ப்பின் நிகழ்வை நேரடியாக யாரும் பார்க்கவில்லை, அது அடிப்படையான. ஆனால் அதே வழியில் அதற்கான சான்றுகளைத்தான் பின்னால் வருகின்ற ஒவ்வொரு நற்செய்தி தொகுப்பிலும் நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். அடுத்த நிலைப்பாட்டில் நாம் வைக்க வேண்டிய பகுதி என்பது இன்று முதலாவதாக வாசிக்கப்பட்ட அந்த திருத்தூதர் பணிகளிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதி. திருத்தூதர் பணிகள் இது காதல் நமக்கு வித்தியாசமாக கொஞ்சம் தெரியல, தூய தமிழிலே அது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்லப்படுகிறது. இதற்கு மொழி பின்னணிதான் காரணம். கிரேக்க மொழியில இந்த அப்போஸ்தலோஸ் என்ற வார்த்தை உண்டு, அது பொதுவான ஒன்று. ஒருவர் தன்னுடைய செய்தியை, பொருளை அல்லது ஒரு தனிநபரை அழைத்து செல்ல இன்னொருவரை நியமனம் செய்தால் அந்த நியமனம் செய்யப்பட்டவருடைய பெயர் அப்போஸ்தலோஸ், அவ்வளவுதான். அது தமிழிலே சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு தூதுவர் என்று சொல்லலாம், அல்லது கட்டளை நிறைவேற்றுபவர் என்றும் சொல்ல முடியும், செய்தியை கொண்டு செல்பவர் என்றும் சொல்ல முடியும். புதிய ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற போது குரியர் அப்படின்னு சொல்லுவோம். இது லத்தீன் மொழியிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. லத்தீன் மொழியிலே கொர்ரரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடுறது, அதுல இருந்து தான் இந்த மின்சாரத்துக்கு நாம் கரண்ட்னு சொல்றோம். அந்த எலக்ட்ரான் ஓடுவதால் தான் இதெல்லாம் வேலை செய்யும். அதுல இருந்துதான் இன்றைய அந்த செய்திகளை, கடிதங்களை, பொருட்களை கொண்டு செல்கிற அந்த இயக்கத்திற்கு பெயர் கூரியர் சர்வீஸ். அப்படியும் இவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த திருத்தூதர்கள் என்பது மரியாதைக்காக, போற்றுகின்ற தன்மைக்காக திரு என்ற அடைமொழியை சேர்த்து தூதுவர்கள் என்று மொழிபெயர்ப்பிலே நாம் வைக்கிறோம். எல்லாவற்றையும் நாம் சிறிய அளவில் இயேசுனுடைய காலத்தின்படி புரிந்து கொள்ள வேண்டும் எனில், இயேசுவோடு வாழ்ந்து அவர் செய்ததை நேரிலே கண்டவர்கள், கேட்டவர்கள், இப்போது அது அவர்களுக்கு கட்டாய கடமை. அதை நிறைவேற்றியவர்களை கிரேக்க மொழியில் அப்போஸ்தலோஸ் என்று எழுதி, பிறகு அது லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட போது அதே வார்த்தையை அப்போஸ்தலோரும் என்று மொழிபெயர்த்து, பிறகு ஆங்கில மொழியிலே வந்து, பிறகு நம்முடைய தாய்மொழியை தவிர்த்து அதே வார்த்தையை நாம் பயன்படுத்தி புதிய மொழிக்கு இதை கொண்டு வந்தோம். ஆனால் இவற்றையெல்லாம் விடுத்து இயேசுவோடு வாழ்ந்து அனுபவித்த அவர்கள் அவரை அடுத்தவருக்கு கொண்டு சென்றார்கள் என்பதுதான் செய்தி. இப்படி இந்த உயிர்ப்பின் செய்தியை, வாழ்ந்த அந்த இயேசுதான் இறந்து உயிர்த்தார் என்ற செய்தியை திருத்தூதர்கள் கொண்டு சென்ற விதம் என்பது பல வகை. நமக்கு இந்த திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிப்பதை போன்று நாடு பூரா போய் பேசிக்கிட்டு இல்லை. அது எப்போதாவது நடந்த ஒன்றுதான். அவருடைய வாழ்க்கையில எப்போதாவது அந்த எருசலேம் திருக்கோவிலிலே மக்கள் கூடுகிற போது ஒருவேளை இவர்களை அடையாளம் கொண்டவர்கள், நீங்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் தானே, இயேசு என்ன சொன்னார், இயேசுவோடு இருந்தவர்கள் தானே, இயேசு என்ன செய்தார், இயேசு எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்ற ஆர்வத்திலே அவர்களை கேட்டிருக்க முடியும். அதற்காக இவர்கள் பேசி இருக்க முடியும். இப்படிதான் நடந்தது. அது இன்று அந்த நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளை, வியப்புக்குரிய உயிர்ப்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடமை மன்றாடுகிறோம். இப்பலியினாலே உலக்கனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று இயேசுவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித மறைசாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்பிக்கை கொள்வோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பணி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக உமடியாராக எங்கள் திரு தந்தையிலேயோ எங்களாய பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரை நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணுக்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போற எங்கள் சகோதர சகோதரிகளை இன்றைய திருப்பலில் நாம் நினைவு கூறுவோரை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு வழியாக நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுதலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அதே ஆண்டவரின் அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். உலகின்
இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறதும் எனது ஆன்மா நலமடையும். நீ பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ